இரவு நேர பிரதான செய்தியின் தலைப்பு செய்திகள். பொலனறுவை சோமாவதிய பிரதான வீதியில் பேருந்து கவிழ்ந்த விபத்து, 12 பேர் காயம், கூர்மையான ஆயுதங்கள் மற்றும் வாள்களுடன் வல்பொல லலா கைது. மட்டக்களப்பு பகுதியில் 2 மீது சரமாரியான வாள்வெட்டு. கழுபோவிலவில் சீன பெண் படுகொலை. முன்னாள் காதலன் மீது சந்தேகம். டெக்சாஸ் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தில் பாரிய வெடிப்பு. மக்கள் வீடுகளுக்குள் இருக்க அறிவுறுத்தல். செய்திகளை வாசிப்பவர் ஜெகதீஸ்வரன் மனிஷா. பொலனறுவை சோமாவத்திய பிரதான வீதியின் சொங்காவில மற்றும் சோமாவத்திய ஆகிய பகுதிகளுக்கு இடையில் பக்தர்களை ஏற்றிச் சென்ற தனியார் பேருந்து ஒன்று வீதியை விட்டு விலகி விபத்துக்குள்ளாகியுள்ளது. இன்று காலை இடம்பெற்ற விபத்தில் 12 பேர் காயமடைந்துள்ளனர். மினுவாங்கொடை மற்றும் திவுலப்பிட்டிய பகுதிகளில் இருந்து ஒரு குழுவினரை ஏற்றிக்கொண்டு சோமாவத்திய புனித பூமியை நோக்கி பயணித்த பேருந்தே இவ்வாறு விபத்துக்குள்ளாகியுள்ளது. பேருந்து சாரதிக்கு ஏற்பட்ட நித்திரை கலக்கமே இந்த விபத்துக்கு காரணம் என விபத்து குறித்து விசாரணைகள் மேற்கொள்ளும் புலஸ்திபுர போலீஸ் போக்குவரத்து பிரிவு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். வீட்டுக்குள் புகுந்து கொள்ளையிடும் நபரொருவர் கூர்மையான ஆயுதங்கள், வாள்களுடன் முள்ளேறிய போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். முள்ளேறிய போலீஸ் குழுவினர் பல்பொல சந்தையில் மேற்கொண்ட விசேட சோதனையின் போது 10 கிராமிற்கும் அதிகப்படியான ஐஸ் போதைப் பொருளை வைத்திருந்த சந்தேகத்திற்கிடமான நபரொருவர் கைது செய்யப்பட்டார். இவ்வாறு கைது செய்யப்பட்டவர் 38 வயதுடைய பல்பொல லலா என்ற சுமித்ர ஆராய்ச்சிகே லலந்த குணவர்தன என தெரியவந்துள்ளது. மட்டக்களப்பு ஏறாவூர் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட ஏறாவூர் இளையவன் வீதியில் நேற்று இரவு 2 குழுக்களுக்கிடையே இடம்பெற்ற வாழ்வெட்டு சம்பவத்தில் 2 படுகாயமடைந்து மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கடந்த 22ஆம் திகதி இடம்பெற்ற கண்காட்சி ஒன்றின் போது 2 தரப்பினருக்கும் இடையே வாய்த்தர்க்கம் ஏற்பட்டுள்ளது. இதன் தொடர்ச்சியாக நேற்று இரவு 9 மணி அளவில் ஒரு குழுவினர் மற்றைய தரப்பினரின் வீட்டிற்கு சென்று வாழ்வீச்சு தாக்குதலை நடத்தியுள்ளனர். இத்தாக்குதலில் படுகாயமடைந்த 2 இளைஞர்களும் சிகிச்சைக்காக மெட்டுக்களப்பு போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மேலதிக விசாரணைகளை ஏறாவூர் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். கொகைவலை கலுபோவில பகுதியில் உள்ள வீடொன்றில் தங்கியிருந்த வெளிநாட்டு பெண்ணொருவர் கூர்மையான ஆயுதத்தால் தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ளார். கொல்லப்பட்டவர் 26 வயதுடைய சீன நாட்டு பெண் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். முதற்கட்ட விசாரணைகளின்படி இப்பெண்ணின் முன்னாள் சீன காதலனாலேயே இந்த தாக்குதல் நடத்தப்பட்டு கொலை இடம்பெற்றுள்ளதாக முதற்கட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. கொலையுடன் தொடர்புடைய சந்தேக நபரை கைது செய்வதற்காக கொகைவலை போலீசார் விசேட விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். டெக்சாஸ் மாநிலத்தில் போர்ட் ஆத்தரில் அமைந்துள்ள எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் ஒன்றில் வெடிப்பு சம்பவம் ஒன்று ஏற்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து அப்பகுதியில் குடியிருப்பாளர்கள் உடனடியாக வீட்டுக்குள்ளேயே பாதுகாப்பாக இருக்குமாறு மாநில அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். இந்த பாரிய வெடிப்பை தொடர்ந்து வானில் கரும்புகை சூழ்ந்ததோடு வெடிப்பு சத்தத்தினால் அருகிலுள்ள வீடுகள் கூட அதிர்வடைந்ததாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. உறுதிப்படுத்தப்பட்ட உண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆயுள் மீடியாவை ஃபாலோ செய்யுங்கள்.